பென் தெரியாம குக்கும்பர் பிக்கல்ல விழுந்துடுறான். அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் உடனே மூடியை வச்சு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த ஃபேக்டரி விட்டு கிளம்ப சொல்றாங்க. அன்னையோட அந்த பிக்கல் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதான் கடைசி. அங்க இருந்து கரெக்டா 100 வருஷம் கழிச்சு ஒரு 2 பசங்க இந்த ஃபேக்டரிக்குள்ள வரானுங்க. பென்ன ஒரு பிக்கல்குள்ள வச்சு பூட்டி இருப்பாங்களே, அதை திறக்கிறானுங்க. உடனே பென் எந்திரிடுறான். பென்னோட உடம்புல கொஞ்சம் கூட எந்த மாற்றமும் இல்ல. அவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் கூட வயசாகல. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அவன் கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. மறுபடியும் பிக்கல் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல குக்கும்பர் எவ்வளோன்னு கேட்கறான். அங்க ரேட் அதிகமா சொல்றாங்க. இவன்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்ல. இவனுக்கு குப்பை தொட்டியில இருந்து நல்ல குக்கும்பரும் பாட்டிலும் கிடைக்குது. அது எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி பீஸா கட் பண்ணி எல்லாத்துலயும் போட்டு அதுல சால்ட் போட்டுடுறான். அதுக்கப்புறம் மழை வர வரைக்கும் வெயிட் பண்றான். மழையும் வந்துருது. அந்த குக்கும்பர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது சேலுக்கு கொண்டு போய் வைக்கிறான். இவனோட பிக்கல் பிசினஸ் போக போக நல்லா போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் இவனோட பிக்கலை விரும்பி வாங்குறாங்க. பென்னோட ஷாப்புக்கு ஒரு சிலர் வராங்க. இவனோட பிக்கல்ஸ் எதுவுமே சுத்தமா இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டு இவனோட பிக்கல்ஸ் எல்லாம்